ஜீவனோடு இருக்கும்படிக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் அது உம்மிடம் மட்டுமே இருக்கிறது ஐயா. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாய் உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எங்களையே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய சோர்வுகள், பலவீனங்கள், கட்டுகள், நுகங்கள் எல்லாம் பிசாசுனுடைய தந்திரங்களும் இப்பொழுதே முறியடிக்கப்படும்படியாய் என் தேவனுடைய அக்கினி இறங்கி வரும்படியாய் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது சுட்டு எரிக்கப்படும்படியாய் என் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவ ஆவியானவர்கள் மத்தியில் இடைபடுவீராக. எல்லா சோர்வுகள், அசதிகள், களைப்புகள், ஆண்டவரே சரீரத்தின் உபாதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய சரீரங்களை விட்டு இப்பொழுதே வெளியேறட்டும் ஐயா, வெளியேறட்டும். ஒரு மனதின் ஆவியை குலைக்க பண்ணுகிற காரியங்கள், அசட்டைகள் ஆண்டவர் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மனதின் ஆவியானவர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர், நீர் எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் திறந்த வாசலை வைக்கிறவர். ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அற்புதம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கும்படி ஆவியானவரே உங்க வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்க நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். நீங்க பெருகும்படிக்கு நாங்கள் எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீங்க பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலுமாய் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வார்த்தை உண்மையாவே நாங்க அறிஞ்சிருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வி அடைந்ததா நீங்க நினைக்கலாம். எனக்கு இந்த இடத்துல யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு இல்லை, நான் நிர்கதியா நிற்கிறேன் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்திலிருந்து எப்படி எனக்கு விடுதலை உண்டாகும், எப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து இன்னைக்கு காத்து கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதே தவிர தீமைக்கு இல்லை. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது தீமைக்கு இல்லை, எல்லாம் நல்லதுக்கு தான். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த சூழல் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை சுதந்திரிக்கும்படியாகத்தான் மட்டுமே தவிர வேற எதுக்கும் இல்லைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க கூட பேசும்படிக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா, ஆவியானவர் சொல்ற இந்த காரியத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுவீங்கன்னா, நான் சொல்றேன் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழல்கள் மாறுகிறதை நீங்க பார்ப்பீங்க. உங்களை சுற்றி அலைக்கழிக்கக்கூடிய காரியங்கள் இதோ புரண்டு வரக்கூடிய அலைகளுக்கு மத்தியில ஆண்டவர் அமைதலா இருன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையின்படியாக எப்படி அமைதல் உண்டானதோ உங்க வாழ்க்கைக்குள்ள மாறுதல் உண்டாகிறதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப போராட்டமா தான் இருக்கு, உண்மைதான், வேதனையா இருக்கு, நான் இதை எப்படி தாண்டி போறேன் எனக்கு தெரியல, உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் நல்லதுக்கு தான். சொல்லுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். அல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வரதே கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒருவேளை ரெண்டு விஷயம் இருக்கு, அவருடைய அனுமதி இல்லாம ஒன்று வரவே முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம கதவை திறந்து வச்சா மட்டும்தான் அவனுக்கு வழி திறக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இந்த காரியம் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்ம கூட தான் எப்பயுமே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம சூழல்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு விரும்புகிற காரியங்களுக்கு நிறைய நேரங்களில் நம்ம இடம் கொடுக்கறது இல்லை, செவியை மறைச்சு வச்சிடுறோம். ஏன்னா நம்ம துன்பம் நம்மளை அப்படியே அழுத்தி 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 கண்ணீர் விட்டு என்னடா மாத்தி மாத்தி அடி விழுந்துகிட்டே இருக்கு, நான் என்னடா பண்ணுவேன், இதுல இருந்து நான் எப்படி வர்றது தெரியல, பதில் இல்லை. அப்ப அப்படியே என்ன பண்ணிடுறோம், நம்ம விசுவாசம் இன்னைக்கு கேட்ட எக்ஸாக்டேஷனில் கேட்டது மாதிரி அப்படியே மங்கி போயிடுது. நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தூண்டி எழுப்பணும்.
நம்மள நிறைய நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், விசுவாசத்தில் தோண்டு போயிடுறோம். பிசாசு இந்த கடைசி நாட்களில் அவன் வச்சிருக்கிற பெரிய ஆயுதமே அதுதான். எப்படியாவது நம்மளை சாட்சியணும்னு தான் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை நிலைநிற்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. முடிவு பரியந்த நம்மை நடத்துகிறவர். அவர் ஜெயிச்சாரு, நம்மளும் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தை இந்த நாளில் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய காரியங்கள் எதனால என் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்ட சூழல் உண்டானதுன்னு நமக்கு கேள்விகள் இருக்கும். ஒன்று வேதம் சொல்லுகிறது, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு முடக்குவாதக்காரனை பார்க்குறாங்க, குருடனை பார்க்குறாங்க. அந்த இடத்துல சீசர்கள் கேட்குறாங்க, இவன் இப்படி இருக்கிறானே இதுக்கு காரணம் என்ன, இவன் இப்படி இருக்கிறானே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, இவன் செய்த தவறோ அல்லது இவன் பெற்றோர் செய்த தவறோன்னு சொல்லி சீசர்கள் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுமே கிடையாதுப்பா, இது தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாக தான் இவன் இப்படி இருக்கிறாங்கிறார். அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்காக, தேவனுடைய கரம் நீட்டப்படுவதற்காகவே அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இது அவன் செய்த தவறும் இல்லை, அவன் பெற்றோர் செய்த தவறும் இல்லை. அநேக நேரங்களில் நம்ம சொல்கிற வார்த்தை, நான் எந்த இடத்துல தவறுனேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். எல்லா காரியத்திலும் அது மாதிரி கிடையாது. ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னன்னாக்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை அடைவதற்காக தானே தவிர வேற எதுக்குமே இல்லைன்னு சொல்லி. ரெண்டாவதா ஒரு காரியம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைகொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்துவாரா? நீ சிறுமைப்படுத்து போ, நீ ஒண்ணுமே இல்லாம போன்னு சொல்லுவாரா? ஆனா எதுக்காக இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்குன்னா கொஞ்ச நேரம் இமைப்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல, அந்த இமைப்பொழுது அப்படிதான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய சூழல்கள். சொல்லுங்க, எவ்வளவு நேரம்? இமைப்பொழுது. கண்ணு வைக்கிற நேரம் நமக்கு எவ்வளோன்னு தெரியுமா? அவ்வளோ நேரம் தான். ஆனா பேர் இரக்கத்தினால உன் மேல நான் இறங்குவேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கு நம்மளை சுற்றி அப்படின்னு நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். நான் ஏன் இப்படி நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், நம்ம சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ அல்லது கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து பார்க்கும்படிக்காக இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையிலையும் சொல்லுங்க, இந்த நிலையிலையும் இந்த சூழ்நிலையிலையும் இப்பேற்பட்ட பாடுகள் மத்தியிலையும் இப்பேற்பட்ட வேதனைகள் மத்தியிலையும் இப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலையும் இப்பேற்பட்ட வியாதிகள் மத்தியிலையும் அப்படின்றதான் அர்த்தம். நீ அவருடைய வார்த்தைகளை நீ பிடித்து கொண்டு நிற்கிறாயா அல்லது போடா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் தனிஸ்லாஸ் என்று சொல்லி இப்போ ஊழியக்காரராக இருக்கிறார் துறையூரில். அந்த பையன் மீன் பிடிக்கக்கூடியவங்க. அவங்க ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்கிறவங்க. அப்போ அவங்க மீன் பிடிப்பதற்காக படகு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க படகுல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய புயல் அடிக்குது. போட்டை திருப்ப பார்க்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. போட்டை ஆஃப் பண்ணி போட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களால அதை எதிர்த்து நின்று கரை சேர அவங்களால முடியலை. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க.
அப்போ என்ன விட்டுட்டாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த இடத்துல அந்த படகு எந்த திசையில் போனாலும் போகட்டும், நம்மளால் இனி ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் விட்டுட்டோம், எங்களால் முடியல. அடுத்த நாள் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, கீழே போய் தடவாளுக்கு கீழே உட்காந்துட்டோம், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் முடியல, உங்களால் எல்லாம் கூடும், நீங்கள் நல்லவர்ப்பா, எங்கள் வாழ்க்கையினுடைய சூழல்களில் எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் உண்மையிலவராக இருக்கிறீங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு, புயல்லாம் அடங்கிருச்சு. அவங்க எழுந்திருச்சு பார்க்குறாங்களாம், இவங்க ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து போட்டு கரை ஒதுங்கி இருந்துச்சான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், புயல் அடிக்கும் பொழுது எந்த பகுதியிலேருந்து அடிக்குது, எங்கே போய் சேருவோம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து எவ்வளோ நல்லவராக இருந்து எங்கே போய் கரை சேர்க்கணுமோ அந்த இடத்துல அவர் சேர்க்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நம்ம தான் துடுப்பு போடுறோம், நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், நம்ம தான் எல்லாம் பிரயாசம் இல்லைங்க. சொல்லுங்க, அவரால் மட்டும்தான் கூடும், என்னால் எதுவும் முடியாது. நான் எல்லாம் பிரயாசப்பட்டு பார்க்கலாம் என்ன, ஆனால் நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும், எந்த நேரத்தில் போகணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பெரிய டேலண்டடாக இருக்கலாம், அவருக்கு முன்னாடி எதுவுமே செல்லாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருக்கு முன்பாய் நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற காரியத்திற்கு உடனே தேவனுடைய சமூகத்தில் அமராமல் இருக்கிறது தான் பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்புவீங்கன்னா அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூப்ளி என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியின் கடத்தில் ஒப்புவித்தார்கள். இந்த வார்த்தை சொல்லுது, ஒரு இடத்திலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க பிரயாணப்படுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கை என்ற பயணம் நம்ம எங்கே போய் சேரணுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பரலோகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு. தேவனுடைய சித்தத்தின்படியாக தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும், எல்லாமே நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதன்படி நான் நடக்கணும்னு விரும்புகிறேன், எல்லாமே நம்ம சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல பவுல் வந்து ஒரு கைதியாக கட்டப்பட்ட ஒரு நிலையில் வேற ஒருத்தருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையினுடைய சூழல்கள் நமக்கு எதிராக போகுது நம்ம சொல்கிறோம்ல, அந்த இமைப்பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இமைப்பொழுது தான் நமக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்கிறார். எங்கே ஒப்பு கொடுக்கிறாருன்னா, நம்ம எதுவுமே செய்ய முடியாத இடத்துல, நமக்கு எந்த உதவிகளும் கிடைக்கக்கூடாத இடத்துல நம்ம அடுத்தவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுலால் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துலன்னா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த கப்பலில் வந்து பிரயாணிகள் இருப்பாங்க, மாலுமிகள் இருக்கிறாங்க, படைத்தலைவன் இருக்கிறான். ஆனால் இவங்க யாராக இருக்கிறாங்க, ஒரு கைதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் எப்பயுமே எந்த சூழல்லையும் உங்கள் கூட இருக்கிறான்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. ஒரு கப்பலில் எவ்வளோ பேர் வேணாலும் பிரயாணம் பண்ணட்டும், அவங்க எவ்வளோ வசதியான ஆட்களாக வேணால் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கைதியாக கட்டப்பட்ட நிலையில், உங்களுக்கு உதவியற்ற நிலைமையில், நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத இடத்துல நீங்கள் இருந்தாலும், நீங்கள் தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறீங்களான்னு ஆராய்ச்சி பாருங்கள். ஏன்னா நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவர் அந்த நிலையில் உங்களை விட்டுட்டு போகிறவர் இல்லை. நீ கைதியாக தானே கப்பல் ஏறி இருக்க, நீ சிறைப்பட்டு தானே கிடக்கிற, நீ ஒடுக்கப்பட்டு தானே கிடைக்கிற, உன் பேச்சுக்கு எந்த மதிப்பும் இருக்காதே, உனக்கு எந்த வேல்யூவும் இல்லையே. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவராக என் வாழ்க்கையில் இருக்கிறான்ற விசுவாசம் இந்த சூழலுக்கு மத்தியில், நீங்கள் கடந்து போகிற பாதையில், உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தில் நீங்கள் அவர் என் கூட இருக்கிறார் நம்புறீங்களா?
ஹல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசம் எதுல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த இடத்துல கிடந்தாலும், எந்த இடத்துல நான் இருந்தாலும் அவர் என் கூட தான்ப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார்ன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சூழலுக்கு மத்தியில், எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் நம்ம கடந்து போனாலும், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என் கூட தான் இருக்கிறாரு, நான் தனியா இல்லை. ஐ எம் நாட் சிங்கிள், ஜீசஸ் வித் மீ, வித் அஸ். நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். அப்ப நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையும் அவர் என் கூட தான் இருக்கிறார். நீங்க அறிக்கை பண்ணி பாருங்களேன், இப்ப நான் கடந்து போற இந்த சூழல் எனக்கு நெருக்கமாக தான் இருக்கு, உண்மைதான். ஆனா நான் தனியா இல்லை, என் கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தனியா இல்லை, அவர் என் கூட இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்க, அதை வருத்தத்தோടെ கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேயா பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது. வெகுகாலம் சென்று உபவாசம் நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரைக்கு செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானியும் அதிகமாய் நம்பினான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவுல் தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய ஒரு மனுஷன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய விண்ணப்பங்களோடு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவரிடத்துல நம்ம துதிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுலையும் உபவாசிக்கிறதுலையும் நம்ம நேரங்களை செலவு பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் உங்கள்கிட்ட சில காரியங்களை குறித்து பேசுவார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை பற்றி உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ இந்த பவுல் யாராக இருக்கிறான்? கைதியாக இருக்கிறான். இன்னொரு இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள உடன்படுது. என்னன்னா, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது நல்லது இல்லைன்னு தெரியுது. நல்ல இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போய் மாலுமிகள்கிட்ட சொல்கிறான், போர்ச்சவர்கிட்ட சொல்கிறான், நம்ம போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது நம்ம இந்த சூழலுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம்ல, இந்த சூழலில் நீங்கள் எது பேசினாலும் உங்களுக்கு ஒத்தாசை இருக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் சொல்கிறத யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கைதி போல நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட ஆண்டவர் தானே என்கிட்ட இதை சொல்கிறாரு, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இது நிறைவேறலை? இதான் கேள்வி, இதான் கேள்வி. அப்போ என் வாழ்க்கையில் இது நிறைவேறதுக்கு காரணம் ஆண்டவர் என் கூட பேசலையா, ஆண்டவர் என் கூட இல்லையா அப்படின்றதான் இந்த இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்டூட் பண்ணணும். பவுல் கூட இருந்து பேசினது ஆண்டவர் தான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பேச்சை நீங்கள் கேட்பீங்களே தவிர பிசாசு கேட்க மாட்டான். அவனால் தூண்டப்படுகிறவர்கள் கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே செய்ய முற்பட முடியாது. நம்ம கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், ஒரு சில சூழல்களை கடந்து தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. ஒரு சில காரியங்களை நீங்க கடந்து போய் தான் ஆகணும். ஆனா நீங்க தனிமையா இல்லை, நீங்க தனிமையா இல்லை. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்பேற்பட்ட வார்த்தைகள், இப்பேற்பட்ட காரியங்கள்? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என் கூட பேசுறாரான்ற ஒரு கேள்வியும் உண்டு. நல்லா ஜெபிக்கக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, பெற்றுக்கொண்டும் இருப்பாங்க. ஆனால் சூழல்கள் வேற, நீங்க கடந்து போற பாதை வேற, நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற நபர்கள் வேற. அவனுக்கு கீழே இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன நடக்குது, என்ன சூழல்கள் கடந்து போயிட்டு இருக்குன்னா, இப்ப அந்த இடத்தை விட்டு அவங்க கடந்தும் போறாங்க. 13ஆம் வசனம் பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேக்கதா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே
யுரேகா கிளியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. யூரோ கிளித்தோன் என்ற பெரும் காற்று அவங்கள பாருங்க. நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே சரி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு, ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற நான் சிச்சுவேஷனே டோட்டலாக வேற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் கவனமாக அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறது பவுலுடைய இடத்திலிருந்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள இடத்துல நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்ப உலகத்தோடு கூட உங்களுக்கு எந்த பிணைப்பும் இருக்காது. உலகத்தானுங்க நீங்க சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு உடன்படன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த மாலுமிகளுக்கு ஒரு விஷயம், நல்லா காத்து லைட்டா அடிக்குது, நம்ம என்ன பண்ணலாம் போலான்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். இந்த காரியம் அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் பொழுது அந்த பவுல் அதே கப்பலில் தான் இருக்கிறார். நல்லா மெதுவாக போயிட்டுருக்கே ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமே இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு சூறாவளி வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவர் முன்கூட்டியே எனக்கு இதை சொல்லி இருந்தாரே, நான் இதெல்லாம் அலர்ட்டாக தானே இருக்கணும்னு நான் நினச்சேன். ஏன் என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழல் உருவானது, ஏன் இந்த இப்போ புயல் வந்துச்சு அப்படின்னு கேள்வி உங்களுக்கு இருக்கும்னா, இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதைக்கு மத்தியில் நீங்கள் சோதனை என்னும் முளையில் நீங்கள் விடப்பட்டிருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. விசுவாசத்தை நீங்கள் மெய்ப்பிக்கப்படும்படிக்கு ஒரு சூளைக்குள்ளே விடப்பட்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் அமைதியாதான் இருக்குமே தவிர தயவு செய்து நீங்கள் முற்பட்டு ஏதாவது தப்பான காரியத்தை நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த போட்டில் இந்த கப்பலில் பெரிய சூறாவளி வந்து மோதுது. அவங்க எத்தனை நாளா பகலா போயிட்டு இருக்கு, இரவா போயிட்டு இருக்கு, எதுவுமே தெரியல. கப்பல் அது பாட்டில் அலைக்கழிக்கப்படுது. உங்க வாழ்க்கை அலைக்கழிக்கப்படும். அந்த கப்பலில் நீங்க இருக்கிறீங்க. நான் இருந்த அந்த கப்பலில் இப்படி போயலா ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த சூழல் உங்க வாழ்க்கையில் வந்ததுன்னு தெரியுமா? எதற்காக தேவன் உங்களை சோதிக்கும்படி உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு மேன்மைக்காக, உயர்வுக்காக, அதை பெற்றுக்கொள்ள இந்த வழியா நீ கடந்து போகணும்னு சொல்லி அனுமதித்திருக்கிறாரே தவிர அவர் உங்களை மறந்து போகல. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாதான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாதான் அனுமதித்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல விஷயத்தை பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் பாருங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இப்ப என்னன்னா, அந்த தடவாளத்தில் இவங்க யாரெல்லாம் இருக்கிறான்னா, எல்லா பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, மாலுமே இருக்கிறாரு, இந்த படைத்தலைவன் இருக்கிறான், நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான், அந்த இடத்துல கைதிகளாக இருக்கக்கூடிய இவங்களும் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, உயிர் தப்பி பிழைப்போமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட வந்துட்டாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிசாசு உங்க ஜீவனை எடுக்கிற இடத்துக்கு கூட கொண்டு போயிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, டேய் என் பிள்ளையோட ஜீவனை தொடர்றதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னுவாரு. அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுமதிச்சாரு. வியாதியை கொண்டு வந்தான், குஷ்டரோகத்தை கொண்டு வந்தான், எல்லாம் விட்டுட்டு போனாங்க, தனிமையா இருந்தான். ஆனாலும் ஜீவனை எடுக்க அனுமதிச்சாரா? நெவர், இல்லவே இல்லை. உங்க ஜீவனை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்ட அவருக்கு காலங்கள் உண்டு. உங்களுடைய காலங்கள், உங்களுடைய நேரங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்திற்குள்ள நீ அடங்கியிரு, ஏற்ற நேரம் வருது. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, என்ன நடக்குதுன்னே தெரியல. உயிர் தப்பிப்போமா பிழைப்போமான்னு சொல்லி அவனுங்கெல்லாம் கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தடவாளத்தில் புயல் அடித்து எல்லாத்தையும் அள்ளி வெளியெல்லாம் போட்டு இப்படி பயந்து போய் திகிலடைஞ்சு போய் என்ன நடக்குன்ற ஒரு பெரிய பயத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஜனங்களுக்கு மத்தியில் நீங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை சுற்றி எழுதிய அக்கினியை குறித்து நீங்கள் எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உலகத்தினுடைய சூழல்கள் எல்லாமே எதிராக இருக்கும். எல்லாம் அங்கே அது மாதிரி நடக்குது, நமக்கு அது மாதிரி வருமோ? வராதுங்க, வராதுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், உங்களை விடுவிக்கும்படியா இருக்கிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு பாருங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள 21ஆம் வசனம் சொல்லுது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல்
இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேக்குதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்றார் பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. ஹல்லேலூயா. போதும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. மேலே எல்லாரும் பயந்து போய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அந்த ஊரில் நிலநடுக்கம் நடக்குது, இந்த ஊரில் பத்திக்கிட்டு எரியுது, இந்த ஊரில் கொள்ளையெல்லாம் நடக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாம் நடக்குது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் அலறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் பவுல் மட்டும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சுற்றி எரிகிற அக்கினியை குறித்து, உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து எல்லாம் நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும், நீங்க கைதியாக ஆட்கொட்டப்பட்டு இருந்தாலும், நீங்க யாரோடு கூட இருக்கக்கூடிய தொடர்புல, தேவனோடு கூட இருக்கிற தொடர்புல ஒரு நாள் விட்டு விலகிடக்கூடாது. ஒரு நாள் விட்டு விலகிடவே கூடாது. அவன் கதறான், நம்ம கதறக்கூடாது. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறவர், நம்ம ஜீவனை குறித்து அவருக்கு அக்கறை உண்டு. ஏன்னா அடுத்த வார்த்தை சொல்லுது, நீங்க பாருங்க 24ஆம் வசனம் சொல்லுது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு சேர்க்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவேன். ஆமென். விட்டுருவாரா? அழைத்தவர் மறந்துடுவாரா? கைவிட்டுருவாரா? விட்டுட்டு ஓடிடுவாரா? ஒரு நாளும் விட மாட்டாருங்க. எல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் எல்லாம் பணத்தை இழக்கிறான், பொருளெல்லாம் இழக்கிறான், தன்னுடைய போட்டில் கப்பலில் இருந்து எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டுட்டான், என் ஜீவன் தப்புமான்ற ஒரு நிலைமையில கூட பவுல் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில், நம்பிக்கையில், கர்த்தர் எந்த சூழ்நிலை என்னோடு கூட பேசுவார், என் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார், நான் நிலை நிற்க பண்ணப்படுவேன், என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமா என்னை சேர்ப்பார் சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா? எல்லாம் இருட்டாயிடுச்சு, பகலா நைட்டா எது தெரியல, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழல்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது எதுனா, மற்றவர்களை நீங்கள் பார்க்காதீங்க. எல்லாம் அழுது புலம்பிகிட்டு இருக்கிறான், கதறிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் அப்படிதான் நடக்குது. கப்பல் என்பது உலகமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் வாழக்கூடிய மக்கள் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கதறி கொண்டு இருக்கலாம். ஆனால் பவுல் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் காத்திருக்கும்படி அவன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டான். முன்னாடி வேணா நடந்த சூழல்கள் எல்லாமே எதிராக இருந்துச்சு, எதிரியா இருந்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கப்பலுடைய அதிபதியும் அல்லது இந்த போட்டோடைய மாலுமியும் அல்லது இந்த போர்ச்சேவர் போல இருக்கிறானோ, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பும்படிக்கு, பவுலுக்கு பின்னாடி வந்து நிற்கும்படிக்கு தேவன் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழல்கள் தான் இந்த சூழலை தவிர உங்க வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த காரியத்தை ஏன் அனுமதிச்சார்னா, இந்த பயலுவ மொத்த பேரும் பவுலுக்கு பின்னாடி வந்து நிற்கணும். பவுல் இப்ப சொல்றாரு, ஒழுங்கா என் பேச்சை நீ அப்பவே கேட்டிருக்கலாமேன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மெலித்தான்ற தீவுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார், எல்லாத்தையும் கரை சேர்க்கிறாரு. அந்த இடத்துலையும் பிரச்சனை வருது. மீண்டும் நீங்கள் வேதத்தில் போய் அதை படித்து பாருங்க. நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும், டைம் ஆனதுனால சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிற நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழலுக்கு இவ்வளோ நாள் அவங்க சொல்கிறாங்க, அநேக நாளாய், எவ்வளோ நாள்? அநேக நாளாய் நாங்கள் பகல் எது நைட் எது நாங்கள் பார்க்கல, சாப்பிடல, எங்கள் உடைமைகளை காப்பாற்றிக்க நாங்கள் என்ன நினச்சோம், ஒன்றும் முடியலை, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டோம், எல்லாம் இழந்து போய் நிற்கிறோம். ஏன் நீங்கள் எதை இழந்தாலும் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் இழக்கக்கூடாதபடிக்கு, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இழக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடிக்கப்பட்ட சூறாவளிகளுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையினுடைய சூழலில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய்
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சூழலுக்கும் பதிலை கொடுத்து எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு நிறுத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாக்கோபு முதல் அதிகாரத்தில், யாக்கோபு முதல் அதிகாரம் 6-9 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு முதல் அதிகாரம் 6 உள்ள வசனங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். பாருங்க, நீங்க அலைக்கழிக்கப்படுறது உண்மைதான், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சந்தேகப்படாமல் இந்த சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, இதுதான் விசுவாசம். நான் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் குடும்பத்தை சுற்றி என்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் எனக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கு, உண்மைதான். ஆனால் நீங்கள் கர்த்தரை இழக்காமல் கர்த்தரோடு கூட நீங்கள் நடப்பீங்கன்னா நீங்கள் இழந்து போன எல்லாத்தையும் அவர் திருப்பி தருகிறவராக இருக்கிறார், கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்குன்னா விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்படின்னா இந்த சூழ்நிலை நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கணும். அப்படி நீங்கள் நம்பாமல் போனீங்கன்னா சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு அவன் ஒப்பாயிருப்பான். அதாவது கப்பலில் மீதி இருந்தவங்கெல்லாம் போராடிட்டு இருந்த அந்த இடத்துல போய் இவன் நின்று அவங்க கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பான். நேற்று நான் திடீர்னு ஒரு வார்த்தை பேசும்போது சொன்னேன், வெயிலின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நாங்கள் நிறைய நேரங்களில் நம்ம நார்மலாக எல்லாருமே பேசிக்குவோம். அப்போ நேற்று நான் இந்த வார்த்தையை ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணும்போது நான் சொல்கிறேன், வெயில் அதிகமாக அடிக்குதுல்ல, ஆமாம் தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிறவர் இந்த வார்த்தையை கேட்டால் என்ன பண்ணுவார்? நம்ம என்ன சொல்லியிருக்கணும்னா, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை இருக்குல்ல. ஏன் நீ அவன் கூட சேர்ந்து ஆமாம்ப்பா வெயில் அதிகமாக தான் அடிக்குது நீ சொல்கிற? நீ யாரா இருக்கிற? உனக்குள்ளே இருக்கிறவர் யார்? அவரு உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீ பேசு, அதை நீ பேசு. அப்போ உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறவங்களா, உங்கள் வாழ்க்கையினுடைய சூழல்களில் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார்ன்றதை நீங்கள் அறிவீங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக சொல்றாரு, இரு மனம் உள்ளவன் தன் வழியிலே எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா ஆசிலேஷன். நான் சொல்லுவேன் அடிக்கடி, 2 போட்டில் பயணம் செய்யணும்னா நடக்குமா? இதில் ஒரு காலை அதில் ஒரு காலை கட்டி வச்சு பாருங்களேன். ஒன்று அந்த படகு போ, இல்லைன்னா இந்த படகுக்கு வந்துரு. அப்போ நீங்கள் நிலையற்றவர்களாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்டெடி மைண்டாக இருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த சூழலுக்கு மத்தியிலையும் அவர் என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை விட்டு அவர் விலகவே இல்லை. அப்போ நீங்கள் ஸ்டெடி மைண்டாக இருக்கணும்னா, இல்லைப்பா நான் அவர் போட்லேயே வர ரெடி, ஏன்னா காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவர் என்னோடு கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய சூறாவளியில் அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்படுகிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். இதை விட்டுருவோம் நம்ம. அப்போ நமக்கு செய்ய வேண்டிய காரியம், நமக்கு கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அதில் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அதில் 14ஆம் வசனத்தை படிங்க. அவனவன் 12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ல வார்த்தை என்னன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன். உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த கசப்பான அனுபவம் வெறும் சோதனை மட்டும்தான். திஸ் இஸ் நாட் அ பர்மனன்ட். திஸ் இஸ் நாட் அ பர்மனன்ட். ஆண்டவர் இந்த சூழலை மாற்ற போறாரு. நைட்டு போயிடுச்சு தான், உண்மைதான். சூரியன் அடுத்த நாள் காலையில் உதிக்காம போயிடுமா? நிச்சயமாக உதிக்கும். அது வேலையை கரெக்டாக செய்கிறது போல கர்த்தர் நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. அந்த சோதனை நேரம் சில நாட்கள் நடந்தது உண்மைதான், அந்த சூழ்நிலை கடந்து போனது உண்மைதான். நீ விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறியா? வார்த்தையின்படி நடக்கிறியா? வார்த்தையை பிடிச்சு கொண்டு இருக்கிறியா? அவரோடு கூட நீ டிராவல் பண்ணுறியான்றதான் பார்க்கறதுக்காக மட்டும்தான் அனுமதிச்சார தவிர நீ அழிந்து போவதற்காக அல்ல.
இப்போ நீங்கள் அந்த இடத்துல பவுல் மாதிரி ஸ்டாண்டர்டாக நீங்கள் நின்றுட்டீங்க. பவுல்கிட்ட வார்த்தை வந்துருச்சு, எப்பா நீங்கள் முன்னாடியே அதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்த பிறகு பவுலுக்கு ஒரு பெரிய விடுதலை மெலித்தா தீவுக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது கடந்து போகிறீங்க. அப்போ அந்த காலத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. வார்த்தைகளால் உங்களோட பேசுகிறவர், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறவர், நிலைநிற்க பண்ணுகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். நான் நிற்பேன் மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, என்னை நிற்க வைக்கிறவர் என் கூட இருக்கிறார் சொல்லுங்க. உங்கள் சுய பலத்தினால் நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விழுந்து போவீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன் சொல்லி வேத வார்த்தை சொல்லுது. அப்போ என்னை நிலை நிற்க பண்ணுகிறவர், என்னை நிற்க பண்ணுகிறவர், என்னை ஓட பண்ணுகிறவர், எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் எல்லாமே அவர் தான். அப்போ அவர் சொல்றாரு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நீங்க விசுவாசத்தில் நீங்க நிலைச்சு நின்னுட்டீங்க அப்படின்னு ஒரு நேரம் ஒன்று ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுவார். புயல் ஓய பண்ணுவார், உங்க சூழல்களை மாற பண்ணுவார், மெலித்தான்ற ஒரு தீவுகளை கடந்து போக பண்ணுவார். அந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குகிற ஒரு நாளா இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு அடுத்த பார்ட் இருக்கு, 28ஆம் அதிகாரமும். அதை இன்னொரு நேரம் கண்டிப்பா பார்ப்போம். ஏன்னா திரும்பவும் பிரச்சனை வரும், ஆனா நீங்க சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா நான் முடிவை நான் சொல்லிடுறேன். அந்த மெலித்தா தீவுக்காரன் இந்த பாம்புல கடிப்பட்ட உடனே இவன் உண்மையவே இவன் யாருன்னா இவன் பாவிடா, அங்க கப்பல்ல தப்பிச்சு வந்து இங்க மாட்டி இந்த விரியன்ட்ட மாட்டி செத்து போறான் அப்படின்னாங்க. ஆனா பவுல் அப்பவும் அதை உதறி தள்ளினார்னு சொல்லி சொல்லப்படுது. நீங்க சொல்லுங்க, போ 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 போனா போய் தான் ஆகணும். உலக பார்வையில் வேணா அது விரியனா இருக்கலாம், நான் ஏன் பார்வையில் ஏதோ பாம்பு என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு வசனம் சொல்லுது. லூக்கா 10:19 அதான் சொல்லுது. சர்ப்பங்களின் தெள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லை மேற்கொள்ளும் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. இவர் உதறி போட்டாரு. ஆனா உலகம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, இவன் எப்படா விழுவான், எப்படா இவன் சாவான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க கூட இருக்கிறவர் இந்த விஷம் உங்க வாழ்க்கையில எந்த சேதத்தையும் உண்டு பண்ணாதபடி உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அநேகர் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தையை அநேகர் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க இருதயத்தை காயப்படுத்துகிறதா இருக்கலாம், உங்களை மனக்கசப்புகளை கொண்டு போறதா இருக்கலாம். அந்த வார்த்தை உங்க காதில் விழும் பொழுது என்னடா இந்த மனுஷங்களும் இப்படியா அப்படி நீங்க நினைக்க தோணும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அந்த வார்த்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் 28 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28. தேங்க்யூ லார்ட். 6ஆம் வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இன்னைக்கு அநேகர் நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நாள், யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிட்டு வந்திருக்கிறார்களோ அவங்கெல்லாம் நீங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நாள் வருது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் இதுக்காக தான், நீங்க ஜெயம் எடுப்பதற்காக தான், நீங்க தோத்து போறதுக்காக இல்லை. அல்லேலூயா. அதனால நீங்க உங்களை சுற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்க எதுவும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இல்லை நீங்க நினைக்காதீங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு மாத்திரமல்ல, உங்க கூட அநேக கூட்டத்தை உங்க கூட வச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அநேகருடைய வாய் அதை பேச போது, இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற வாய்கள் கர்த்தர் அந்த நாவுகளை மாற்றக்கூடிய நாட்கள் மிக சமீபம். ஆண்டவர் சொல்றார், அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க களைத்து போகாதீங்க, நீங்க முடக்கப்பட்டு போயிடாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. பிசாசுக்கு முன்னாடி நம்ம கண்ணீர் விடவே கூடாது. நீங்க கம்பீரமா தைரியமா என் இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன் நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மொத்தத்தையும் கர்த்தர் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறீங்க, உண்மைதான். நீங்க கம்பீரத்தோடு அறுக்கக்கூடிய நாட்கள் மிக சீக்கிரத்தில் இருக்கு. இது உங்களுக்கு பர்மனன்ட் இல்லை. சொல்லுங்க, இந்த சூழல் எனக்கு பர்மனன்ட் இல்லை. என்னை விடுதலை ஆக்கக்கூடியவர், என்னை ரட்சிக்கிறவர்,
இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் நமக்கு? 15, 20 என்னன்னு சொல்லியிருக்கு? நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் வசனத்தை போடுப்பா. அவர் சொல்றார், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். உங்களுக்கு எதிராக நடக்குதில்லை இந்த சூழல், அதுக்கு முன்னாடி உங்களை வெண்கல அலங்கமாக்குவார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், நீங்க வேதனையோடு இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், எப்படா இது மாறு நினைக்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மாற்றாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் வாக்கு மாறாத தேவன். உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த அற்புதம் நடக்குதா இல்லையா நீங்க பாருங்களேன். நான் இயேசுவின் நாமத்தினால சேலஞ்ச் பண்றேன், இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஒருவேளை காலம் தாழ்த்துற மாதிரி இருக்கலாம், மாசம் முடிய போற மாதிரி இருக்கலாம், சொன்ன வார்த்தை நிறைவேறுங்க. இது தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு நீங்க நிலைச்சு நிற்பீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய சூழல்கள் மாறுகிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய அற்புதத்தை மிக சீக்கிரத்தில் நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுவீங்க. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.